சிவனை நிறைய பேர் வணங்குறதே இல்லை. சிவனை வணங்குனா சோதிப்பாரு, சிவனை வணங்குனா கஷ்டம் கொடுப்பாரு, சிவனை வணங்குனா ஆசையெல்லாம் போய் துறவி ஆயிடுவோம், சிவனை வணங்குனா சன்னியாசி ஆயிடுவோம், இப்படியெல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சிவனை வணங்கினால் என்ன பலன் தெரியுமா? சிவன் அழிக்கக்கூடியவர் தான். எதையெல்லாம் அழிப்பாரு? நமக்குள்ள இருக்க கெட்டது எல்லாமே அழிச்சிருவாரு. நமக்கு கெட்ட எண்ணம் இருந்தா அதை அழிச்சிருவாரு. நமக்கு உடல்ல இருக்க எந்த கெட்ட நோயா இருந்தாலும் அழிச்சிருவாரு. நம்ம சுத்தி இருக்க எந்த கெட்ட மனுஷங்களா இருந்தாலும் தூரம் விலகிடுவாங்க. நல்லவங்க எல்லாம் நம்மளை தேடி வருவாங்க, கெட்டவங்க எல்லாம் நம்மளை விட்டு விலகுவாங்க. சிவனை வணங்க சிவனோட அருள் நிச்சயமா வேணும். சிவனை யார் வேணாலும் வணங்கிட முடியாது. சிவனை நினைக்கிறதுக்கும் அவர் வணங்குறதுக்கும் சிவன் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே சிவனை நினைக்க முடியும். சிவன் நம்மளை நினைச்சா மட்டும்தான் நம்ம அவரை நினைக்க முடியும். இந்த கணத்துல இந்த நேரத்துல நம்ம சிவனை நினைக்கிறோம்னா சிவன் நம்மளை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துன்னு சொல்லுவாங்க. சிவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம சிவனை வணங்க முடியும். ஏன் சிவனை நினைக்க கூட முடியும். சிவனை நம்ம ஒரு கோவிலில் போய் தரிசிக்கிறோம், சிவனை நம்ம ஒரு சிவன் பாடலை கேட்குறோம், சிவனை பற்றி நினைக்கிறோம், சிவன் பக்தர்களை பார்க்குறோம். இதெல்லாம் சிவன் அருள் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். எதர்ச்சியாக ஒரு சிவன் பக்தரை நம்ம பார்க்குறோம், ஓம் நமச்சிவாயான்னு அவங்க சொல்லும் போது அதை நம்ம காதில் விழுதுன்னா சிவம் நம்மக்கிட்ட வராருன்னு அர்த்தம். சிவன் நம்மளை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். சிவனோட அருள் இல்லாமல் நம்ம சிவனை நினைக்கவும் முடியாது. சிவம் என்ற ஒரு வார்த்தையே நம்ம வாயில் வராது. எல்லாராலையும் சிவனை வணங்கிட முடியாது. சிவனோட அருள் இருந்தால் மட்டுமே சிவனை வணங்க முடியும். இந்த சமயத்தில் நம்ம சிவனை பற்றி கேட்குறோம், சிவனை பற்றி நினைக்கிறோம் அப்படின்னா சிவன் நம்மளை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். சிவன் தந்தை நம்மளை நேசிக்கிறாரு. அதனால் நம்மவும் சிவன் தந்தையை நேசிப்போம். சிவன் தந்தையை நம்ம நேசிக்கிறதுனால தான் அவரும் நம்மளை நேசிக்கிறாரு. அன்புக்கு மட்டுமே தலை வணங்கக்கூடியவர் தான் நம்ம சிவன் தந்தை. சிவன் அருள் இல்லாமல் நம்ம சிவனை நினைக்க கூட முடியாது. இந்த கணம் நம்ம சிவனை பார்க்குறோம், சிவன் தந்தை நம்மளை நேசிக்கிறார். ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.